ஹலோ சார். ஐ எம் இளங்கோ. எம்ஏ. என்ன ஈசம்? ஜேர்னலிசம், மக்கள் சக்தி ரிப்போர்ட்ரு. இப்ப என்ன பேட்டி எடுக்க வந்திருக்க? மிஸ்டர், இங்க டேப் ரெக்கார்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏய் விடுறா, அவன் கடமையை அவன் செய்யறான். நீ கேளுப்பா, ஆனா ஒரு கண்டிஷன். 3 கேள்விதான் கேட்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் 3 கேள்விதானா? 2வது கேள்வியை கேளு. முதல் கேள்வியை தான் வேஸ்ட் பண்ணிட்ட, மிச்சம் இருக்க 2 உருப்படியா கேளு. உங்களுடைய சாராய ஃபேக்டரியால சுற்றுப்புற சூழல்லாம் பாதிக்கப்படும் பரவலா பேசிக்கிறாங்களே. யோ, என்னையா போல சுற்றுப்புறம் சூழல்? சிமெண்ட் ஃபேக்டரி கட்டினா கூட தான் நீ சொல்றதெல்லாம் ஆகும். அதுக்காக சிமெண்ட் தயாரிக்காம இருக்காங்களா, இல்ல நாம தான் ஊடு கட்டாம இருக்கமா? தம்பி, டேப் சுத்துதா? நல்லா பாத்துக்க, இன்னொருத்தர கேட்டா சொல்ல மாட்டேன். உங்க சாராய ஃபேக்டரி எதிர்க்கிற ஜீவாக்கு பின்னால பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு பேசிக்கிறாங்களே. மக்கள் சக்தியா? யோ, மக்களுக்கு ஏரியா சக்தி? அவன் சக்தி இல்லாம சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டுட்டு அலையிறான், நீ வேற. தம்பி, ஓட்டை இருக்கிறதுனால புல்லாங்கல் பீரங்கி ஆயிட முடியுமா? சார் கடைசியா ஒரு கேள்வி. தியாகி ராமசாமி முதலியாரோட மரணத்தை பத்தி. ஏண்டா, ஆளு வளர்ந்திருக்க அளவுக்கு அறிவு வளரலையா உனக்கு? 3 கேள்வி ஆயிடுச்சுல்ல. அவரு கடமையை செய்யறாரு, நீ உன் கடமையை செய்ய வேணாமா? சார் என்ன சார் இது? விட்றா. நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ பாட்டு புறப்பட்டே இருக்க. என்ன ஆச்சுன்னு சொல்லண்டா. கேக்குறேன்ல. கழுத்து பிடிச்சு தள்ளிட்டான், இனிமே இந்த கழுத்தை எடுத்துருவோம் போல் இருக்கு. யார் அவன்? அந்த வேளாண் புள்ள ஜீவா. என்னால இந்த அடி உதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஆனா ஒண்ணு, சாராய ஃபேக்டரி மேட்டரை பத்திரிகையில போட்டு கிளிகளின்னு கிளிக்க போறேன். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, வேற எந்த ஊர்லயும் அவன் சாராய ஃபேக்டரி கட்ட முடியாது. நம்பிக்கை வரல? இன்னும் 2 நாள்ல நம்ம பத்திரிகையில பாரு. இல்லங்க டாக்டர். ஒரு டாக்டரால என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்க. இல்லங்க. யாருமா? அந்த வேளாண் பிள்ளை இருக்கிற ஓட்ட கண்ண.
என்ன தயங்குறீங்க? இது உங்க வீடு மாதிரிண்ணே. அண்ணே சாப்பிடுங்கண்ணே. சாப்பிடுங்கப்பா. மாமா சாப்பிடுங்க மாமா. வாங்க எல்லாம் வாங்க. பாத்துண்ணே பாறை வழுக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ நானும் சித்திரகுப்தனும் கொண்டு வந்து தரேண்ணே. யோ வணங்கா முடிங்கிறிய இப்ப மட்டும் வளைஞ்சு கொடுத்துருவானா? வணங்காமடியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் வணங்கியே ஆகணும். பாப்போம் சார். சல்யூட்லாம் நல்லா தான் அடிக்கிற, ஆனா சட்ட ஒழுங்க காப்பாத்தாம கோட்டை விட்ட. சட்ட ஒழுங்கு கெட்டு போனதை பத்தி நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். உண்மையை சொல்ல போனா உங்கிற மாதிரி ஆளுகள் வெளியே விட்டு வச்சனாலதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா, உன் பேர் என்ன? விஜய். ஐயாப்பா விஜய், நீ யார பார்க்க வந்திருக்கேன்னு தெரியுதா? நான் உங்களை பார்க்க வரல, டிஎஸ்பி பார்க்க தான் வந்தேன். அவரே என்ன பார்க்க வந்திருக்காரு. சார், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். யோ சொல்லியா? அவரு நீங்க சொன்னாதான் கேட்பாராம். சொல்லுங்க, 48 சொல்லுங்க. மிஸ்டர் விஜய், இன்னும் 48 மணி நேரத்துல ஜீவாவை உயிரோட பத்திரமா பிடிச்சாகணும். இல்லைன்னா அதோட விளைவுகளை நீங்க சந்திச்சே ஆகணும். எஸ் சார். தலைமறைவாக இருக்கும் ஜீவாவுக்கும் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் யாரும் அடைக்கலம் தரக்கூடாது என்று காவல்துறை கடுமையாக எச்சரிக்கிறது. ஜீவாவை பற்றிய தகவல் சொல்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். சாப்பாடு எடுத்துன்னு விட்டா போனேன். லட்சுமி அக்கா பார்த்து நானே செய்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க. லட்சுமி எப்படா அந்த இடத்துக்குலாம்? எவ்வளவு சொல்லி பார்த்தல, லட்சுமி அக்கா கேட்கல. அவங்கள சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. மோன், இந்த பைக்கை ரொம்ப நேரமா உதைக்கிற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மோன் மோன், ஏய் மோன். என்ன பார்த்து ஏன் இப்படி பயந்து ஓடுறான்?